உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களை உலகமே கொண்டாடுகின்ற இந்த மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து தேசம், மொழி, எந்த பாகுபாடும் அந்த இதெல்லாம் இல்லாதபடி உலகமெங்கிலும் உள்ள ஜனங்கள் இதை மிக கொண்டாடுகின்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் மஸ்னா கிறிஸ்து பிறந்ததை, மாஸ் அப்படின்னா வழிபாடு. அப்போ அந்த நாள் அதை நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடி மகிழ்கின்றோம். இப்போ கிறிஸ்து ஏன் பிறந்தார், யாருக்காக பிறந்தார்? ஒரு பாட்டு வரும், யாருக்காக இது யாருக்காகன்னு. அவர் யாருக்காக பிறந்தார்? அவர் ஒருத்தருக்கு 2 பேருக்கெல்லாம் பிறக்கலை. அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும் கடவுள் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவர் தெய்வம். அதற்காக பிறந்தார். சரி, ஏன் பிறந்தார்? நாம் பிறந்ததற்கே ஒரு நோக்கம் உண்டு. இறைவன் பிறந்ததுக்கு நோக்கம் இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்க. நாம் ஒரு கருவானது ஒரு தாயின் வயிற்றில் உண்டாகி அது குழந்தையாய் பிறந்து, அது பிறந்தது முதல் அது இறக்கும் வரையிலும் அந்த பிள்ளையை குறித்து, அந்த ஆணோ பெண்ணோ அதை குறித்து கடவுள் ஒரு நோக்கம் வச்சிருப்பார். நோக்கம் இல்லாமல் அவர் நம்மளை பூமியில் கொண்டு வரல. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம், தேவனுடைய சித்தம் உண்டு. அப்போது நமக்கே ஒரு நோக்கம் உண்டுன்னு சொன்னால் இறைவனுக்கு நோக்கம் இல்லாமல் இருக்குமா? அவர் எதற்காய் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், உலக மக்களினுடைய பாவத்தையும் சாபத்தையும் முறித்து அவர்களை மீட்டு கொள்ளும்படியாய் இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார், பிறந்தார். பாவம், சாபம். பாவம்ன்றது அவங்க செய்கிறது, சாபம்ன்றது முன்னோர்கள் செஞ்சது. இல்லை, நாம் மற்றவர்களுக்கு செய்ததன் நிமித்தமாய் நமக்கு மற்றவர்கள் மூலமாய் வருகின்றது, அதுதான் சாபம். அதாவது நம்மளை சாபம்ன்றது என்னன்னா, நம்ம அழிந்து போகும்படியாய், நமக்கு கெட்டது நடக்கும்படியாய் நம்மளை சபிக்கிறது, அதுதான் சாபம். ஆனால் நமக்கு அது தெரியாது. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு அது தெரியும், ஏன் இப்படி நடந்தது, அது எப்படி. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் ஒருத்தர் சாட்சி சொன்னார். அவர் 8வது பையனாக பிறந்தாராம். 7 பொண்ணா, 7 பொண்ணு பிறந்து 8வது பையனா இவர் பிறந்திருக்கிறாரு. நல்ல பக்தி உள்ள குடும்பம், நல்லா அவங்க கடவுள் பக்தி உள்ளவங்க. திடீர்னு என்ன ஆச்சா, எல்லாம் வளர்ந்துருக்காங்க. ஆனால் அத்தனை அக்காமார்களும் ஒவ்வொருத்தரா ஒரே வருஷம், அந்த வருஷத்தினுடைய நம்பர் கூட எந்த வருஷம்னு சொன்னார், எனக்கு மறந்து போச்சு. ஒரே வருஷத்தில் 6 அக்கா நல்லா இருப்பாங்களாம். டக்குன்னு ஒரே வருஷத்தில் 6 பேர் இறந்தாங்களாம். அந்த ஊரே ஆச்சரியப்பட்டதான், உறவினர்களே ஆச்சரியப்பட்டாங்களாம். இவங்களுக்கு ஏன்னு தெரியலையாம். எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மரணத்தையே தாங்க முடியாது. இது ஒரு வருஷத்துக்குள்ளே 6 மரணம். அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு, இல்லை அவங்க குடும்பத்தினருக்கு எப்படி இருந்திருக்கும்? திருமணம் ஆகணுமுங்க, திருமணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது. அப்படி வரிசையாக. அப்போது இன்னும் ஒரே ஒரு அக்கா, 6 பேர் இறந்துட்டாங்களா, இனி 7வது ஒரு அக்கா, 8வது இவர். அப்போ என்ன ஆச்சுன்னா, பயந்து எந்நேரம் பயப்படுவாங்களாம், ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டாங்களாம், விடிய 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 முழிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். மரண பயம். நாளைக்கு நமக்கு பயம் வந்துருமா, நாளைக்கு அக்கா, ஏன்னா திடீர்னு தான் சாவாங்களா, என்ன காரணம்னு தெரியாமல். அப்போ இவர் நினைப்பாராம், ஐயோ அக்கா இன்னும் என்னைக்கு சாவாங்கன்னு தெரியலையே, எனக்கு பயமாக இருக்கே, 1 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தவொடனே, தூக்கம் வராமல் இருந்தவொடனே அந்த பக்கத்தில் இருந்தவங்க யாரோ சொல்லியிருக்கிறாங்க, ஏன்பா இப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்க, இது என்னன்னு தெரியல, இது ஒரு சாபம் தான்ப்பா, ஏன்னா இப்படி ஒரே வருஷத்தில் இத்தனை பேர் இந்த மாதிரி போக முடியாது, அதனால் நீ இந்த சர்ச்சில் போய் நீ இயேசுகிட்ட போய் நீ ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்.
ஆனால் இவர் வந்து ரொம்ப பக்திமானு, இவங்க குடும்பத்தில் இருந்து இவர் இது பண்ண மாட்டார். ஆனால் வேறு வழியே இல்லாமல், ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த 4வது அக்கா இறந்தவுடனே நிறையா பூஜை அது இதெல்லாம் நிறையா பண்ணோம் நாங்கள். ஆனாலும் 5வது அக்கா 6வது அக்கா இறந்தவுடனே நான் பயந்துட்டேன். அதனால சரி இதனால் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறாரு. வந்து சொன்னாராம், மனம் 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 நிறைஞ்சி உண்மையில் விசுவாசத்தை அவர் சொன்னாராம். நான் 6 பேரை நான் பறி கொடுத்துட்டேன், இப்போ 7வது அக்காவில் நான் கொடுக்கக்கூடாது, அதனால் சாவு எங்கள் அக்காட்ட இருந்து தடுத்து நிறுத்துங்க. நீர் தான் பாவத்தையும் சாபத்தையும் தொலைக்கிற தெய்வமாக இருந்தால் உம்மை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் என் குடும்பத்தில் இது இனிமேல் நடக்காமல் பாருங்கள், என் பாவத்தை அறிக்கையிடுறேன், உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம். அதுக்கப்புறம் அவங்க அக்கா இறக்கலைன்னு சொல்லிட்டு இவருக்கும் இறக்கலைன்னு சொல்லி அந்த பையன் ஊழியக்காரனா மாதிரி எங்கள் சர்ச்சில் வந்து சாட்சி சொன்னார். அப்போது இந்த சாபம்ன்றது எப்படி வருது பார்த்து அவங்களுக்கே தெரியல, இல்லை இதுதான் சாபம். அப்புறம் இன்னொரு குடும்பத்தில் பரம்பரை சாபம் எப்படின்னா, கரெக்டாக தலைச்சன் குழந்தை மட்டும் செத்துக்கிட்டே இருக்கும் 4 தலைமுறையாக. அது வந்து சொல்லவே முடியாது, ஏன்னு தெரியாது. மற்றவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் தலைச்சன் பிள்ளை மட்டும் அது ஒரு சாபம். திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறக்குறது கூட ஒரு வகையான ஒரு ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைங்க, 2 பையங்களும் வாலிப பிள்ளைங்க, வேறு ஆம்பளை பையங்களே பொண்ணே இல்லாமல் வளர்த்தாங்களாம் 2 பையங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பசங்களை புது கார், அப்போ வந்து இனோவா கார் வந்து ரொம்ப நான் சொல்கிறது வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இனோவா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு இனோவா காருன்றது வந்து அப்போது 11 லட்சம்னா ரொம்ப பெருசு, நல்லா பணக்கார ஃபேமிலி. அந்த பையங்கள்லாம் பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய அம்மாவுக்கு சமைச்செல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக, அந்த குடும்பமே ஒரு மகிழ்ச்சியின் குடும்பமாக இருக்குமா. அண்ணா நகரில் தான் இருந்தாங்களாம். அப்போது இந்த பசங்க புதுசாக கார் வாங்கினோடனே நாங்கள் ஓட்டி பார்த்துட்டு வர்றோம்னு சொல்லி மகாபலிபுரம் ரோட்டுக்கு போயிருக்காங்க. ஆன் த ஸ்பாட் அடிவிட்டு 2 பிள்ளைங்களும் ஒரே நேரத்தில் இறந்தாங்க. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்களா, இது இதனால இல்லை, இது ஏதோ முன்னால் நடந்த சாபமாக இருக்கலாம். டக்குன்னு இப்படி 2 உயிர் ஒரே டைமில், அண்ணன் தம்பி 2 பேர், வேறு இவங்களுக்கு குழந்தை இல்லை, அவ்வளோ சொத்து இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த சொத்துக்காக எப்படினாலும் ஒரு குழந்தை உண்டான்னு இப்போ டாக்டர்கிட்ட போய் அவங்க மறுபடியும் குழந்தை பிறக்கிறதுக்காக, ஏன்னா பணம் நிறையா இருக்குது, அதனால் மறுபடியும் ஒரு குழந்தைக்காக அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழுது அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள் பெரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் இப்பேற்பட்ட சாபங்களையும் பாவங்களையும் நீக்கும்படியாய் தான் நம்மளை அதிலிருந்து மீட்டு கொள்ளும்படியாய் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கு நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆமாண்டவரே நீர் எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்தீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் அவர் புத்திர சுவிகாரத்தை தருகிறார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிறார். பெரியமானவர்களே, இதற்கென்று தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வேறு எதுக்கு வந்தார்? இதற்காகவே வந்தார். வந்து தன்னை என்ன பண்ணார்? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். என்றைக்குமே ஒரு பாவம் நீங்கன்னா பரிகாரம் வேணும், அதுக்கு வந்து பலி கொடுக்கணும். அந்த காலத்தில் ஆடு மாடு கோழியை வெட்டி பலி கொடுத்தாங்க, சும்மா ஆட்டுக்கு தெரியாமல். ஆனால் தெய்வமே, இதுவரைக்கும் அப்படி எந்த தெய்வம் வந்ததில்லை. இது தெய்வமே மனிதனாய் பிறந்து இந்த பூமியில், அதனால தான் தெய்வம் வந்ததுனால தான் ஆண் பெண்ணுன்ற உறவில் அவர் பிறக்கலை. ஒரு கன்னி மரியின் வயிற்றில் பரிசுத்தாவினா தெய்வம் எங்கே வேணால் வரலாம். தூணில் இருப்பாங்க, துருமையில் இருப்பாங்கன்னா ஏன் கன்னிமரி வயிற்றில் தெய்வம் வரக்கூடாது? அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை. அவர் தூதன் சொல்கிற, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ பரிசுத்தம் உள்ளவள், உன்னுடைய வயிற்றில் தேவன் வந்து பிறக்க போகிறாரு, அவருக்கு இயேசுன்னு பேர் வைன்னு தூதன் வந்து சொல்கிறான். இது எப்படி அறிவேன்னு அவளே ஆச்சரியப்படுறான். இது பரிசுத்தாவினால் உனக்கு உண்டாகும். அப்பாவை உங்கள் சித்தப்படி நடக்கட்டும். பார்த்தீங்களா, அந்த மரியாள் பிறந்ததனுடைய நோக்கம் தேவனை அவளுடைய கருவில் சுமக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு பிறந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி தான் பிறந்தார், இது உண்மை. அப்போது இவர் தெய்வன்றதுனால கணவன் மனைவி உறவுல எல்லாம் அவர் பிறக்கலை, அவரும் கல்யாணம் முடிக்கலை. வாலிப வயதில் 30 வயதில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்து 33 வயதிலெல்லாம் அவர் இறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய ஜீவ பலியாய் தன் உயிரையே அவர்
ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும், ஏன்னா ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. அந்த ரத்தம் சிந்தி நம் பாவ மன்னிப்பை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம சாபங்களை முள்முடி சூடி அதிலிருந்து நம் சாபங்களை அவர் நீக்கியிருக்கிறார். அந்த முள்முடியெல்லாம் 8 அங்குலம் நீளமாக தலையில் வச்சு கோலில் அடித்தாங்களாம். அடிக்க 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 அது தலையை சுற்றி அந்த முள் இறங்கும்போது அந்த முகம் முழுக்க வடிஞ்ச ரத்தத்தில் அழகான அவரோட முகம் கோர முகமாக பார்க்குறதுக்கே சகிக்க முடியாத அளவுக்கு மாறினது. எல்லாம் எதற்காகனா நமக்காக, உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரு தெய்வம் அதற்குன்னே உலகத்தில் அவதரித்தார். அதை நம்மளால் கண் கொடுத்து கூட அதை பார்க்க முடியாது. இது இவர் பிறப்பதற்கு முன்பே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. அவர் அப்படி பாடுபடுவார், அவர் முகம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் கஷ்டப்படுவார். பிரியமானவர்களே, நமக்காய், உங்களுக்காய், எனக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்மளுடைய நாம் செய்த அக்கிரமங்களுக்காய், நம்மேல் விழுந்த சாபங்களை முறித்து போடும்படியாய் தெய்வம் வந்தார். தெய்வ மனிதனாக இயேசுவின் உருவத்தில் வந்தார். கிறிஸ்துவை, அந்த நாளை கொண்டாடுகிறது தான் கிறிஸ்மஸ். நாம் கிறிஸ்மஸை நாம் சந்தோஷமாக நாம் கொண்டாடுவோம். நம்முடைய பாவங்களும் சாபங்களும் நீக்கப்படும்படியாய் அவர் இரட்சகராய் பிறந்தார். அந்த இரட்சகரை நாம் நம்பிக்கையோடு நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். God bless you.